விவசாயம் முழுக்க அரசின் பொறுப்பாக இருக்க வேண்டும். அரசே எடுத்து கடைசி காலத்தில் கூட அவர் எதை ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்னா புத்தரா கார்ல் மார்க்ஸ். அரசு சோசியலிசம் மலரணும்ன்றது அவருடைய ஒரு கனவாக இருந்தது. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே பதவி விலகுதான் நம்மளுடைய டிமாண்ட். கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, திராவிட கழகம் இந்த மாபெரும் தலைவர்கள் இருவருக்கும் சேர்த்து நினைவு நாள் நிகழ்வை எடுப்பது முதலில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஆரோக்கியமான ஒரு பண்பாடாகவும் தெரிகிறது. ஏன்னா காலம் நெடுக்க நாம் பார்க்கறது என்னன்னா பெரியாரிஸ்டுகள் பெரியாரை தூக்கி பிடிப்பதும், அம்பேத்கரிஸ்டுகள் அம்பேத்கரை மட்டும் போற்றுவதும், கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட தலைவர்களை தூக்கி பிடிப்பதுமாக இருக்கும் இந்த நேரத்தில், ஏன்னா அம்பேத்கர் பெரியார் இவர்கள்லாம் சீர்திருத்தவாதிகள் தான், இவர்கள் படத்தை நாங்கள் வைப்பதா என இடதுசாரிகள் நீண்ட காலம் யோசித்தது உண்டு. அதுபோல் அம்பேத்கரை புரட்சியாளர் என்று சொல்வதற்கு நீண்ட காலம் எடுத்ததாகத்தான் நான் அறிகிறேன். நான் ரொம்ப எல்லாரையும் படிச்சுட்டெல்லாம் வந்துடல, ஆனாலும் இயல்பாக என் மனதில் தோன்றும் விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்களே, அதாவது சமீபத்தில் தான் பார்த்தேன், புரட்சியாளர் அம்பேத்கர் 1947 ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்னு ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் அறிக்கை, அந்த அறிக்கையை யாருக்கு கொடுக்குறாருன்னா ஆங்கிலேயர் கையில் கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது அப்படியே ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பேசுவாரோ அதே குரலில் அவர் பேசுகிறார். விவசாயம் முழுக்க அரசின் பொறுப்பாக இருக்க வேண்டும், அரசே எடுத்து நடத்த வேண்டும் விவசாயத்தை. அதுபோல் கிராமங்களில் இருக்கிற நிலங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா பிரித்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மிராசுதாரர் இருக்கக்கூடாது, குத்தகைதாரர் இருக்கக்கூடாது, நிலமற்ற விவசாய கூலி இருக்கக்கூடாது என்று அவர் பேசுகிறார். அதுபோல் கூட்டு பண்ணைகள் குறித்து பேசுகிறார். இதெல்லாம் நம்ம சோவியத் ரஷ்யாவில் பார்த்துருக்குறோம், கூட்டு பண்ணைகள் சைனாவில் பார்த்துருக்குறோம். அப்போ இதையெல்லாம் அம்பேத்கர் பேசுகிறாருன்னா அப்போ அவர் ஆழ் மனசில் என்ன இருந்திருக்குன்னா ஒரு சோஷியலிசம் வரணும், ஒரு ஸ்டேட் சோஷியலிசம், ஒரு அரசு சோஷியலிசம் மலரணுன்றது அவருடைய ஒரு கனவாக இருந்தது. அப்போ ஒன்றே ஒன்று, அவர் கடைசி காலத்தில் கூட அவர் எதை ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்னா புத்தரா கார்ல் மார்க்ஸா. என்னன்னா அவருடைய இலக்கு ஒன்று தான், சோசியலிசம் என்பது தான் இலக்கு. ஆனால் வழிமுறை அவரை என்ன பண்ணுது, ஆயுதம் தாங்கிய போராட்டமா புரட்சியா, இது ஏற்கனவே இந்த மக்கள், அதாவது ஒடுக்கப்படுற மக்கள் பல இன்னல்களை வன்கொடுமைகளை இதெல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டுமா என்ற ஒரு அக்கறையின்பால் அது அப்படி யோசித்திருப்பார் என்றுதான் தோன்றும். அதாவது கல்வி, நிலம், ஆயுதம் வேண்டும்னு சொல்றாரே தவிர அந்த ஆயுதம் தாக்குவதற்காக இல்லை, தற்காப்புக்குன்ற அர்த்தத்துல தான் புரட்சியாளர் சொல்றார் அம்பேத்கர். ஆக இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களை பார்க்கும் பொழுது ரெண்டு பேர்ட்டையும் இருக்கிற ஒரு பணிவை பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு பணிவுனா, இவர் சொல்றாரு, யாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, நான் இந்த மகத் போராட்டத்தை எடுக்கிறேன்னா அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது யாருன்னா அது பெரியார். பெரியாருடைய வைக்கம் போராட்டம் தான் என்ன பண்ணுது, இந்த போராட்டத்திற்கு முன்தள்ளியது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அதே மாதிரி பெரியார் சொல்றாரு, அவர் தான் எனக்கும் தலைவர். எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க இந்த இரண்டு தலைவர்களிடம். இந்த இரண்டு தலைவர்கள் குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது பெரியாருடைய போராட்டங்கள்லாம் பார்த்தா வியக்க வைக்கின்ற போராட்டங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதில் அவர் எடுத்த முதல் போராட்டம் யாருக்கானது? இந்த முதல் சட்ட திருத்தம் 1951 எடுக்கிறாரு. அந்த சட்ட திருத்தம் யாருக்கான இடஒதுக்கீடு? எஸ்சி மக்களுக்கான கல்வியில் இடஒதுக்கீடு. அதுதான் அந்த 15(4) சொல்லுவோம், அந்த அமெண்ட்மெண்ட். அப்ப அவர் பெரியார் யாருக்காக இடஒதுக்கீடு கேட்கிறார்? எஸ்சி மக்களுக்காக. அம்பேத்கர் யாருக்காக கேட்டார்? அந்த பதவியே தூக்கி போட்டு வந்தாரு. எதற்காக தூக்கி போட்டு வந்தாரு? நான் ஒரு பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பாடி, ஒரு கமிஷன் அமைக்கணும்னு சொல்றேன். யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தகைய முன்னேற்றங்களை செய்யணும் அப்படின்னு நான் அதற்காக ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த அரசு அதை என்ன பண்ணல, பொருட்படுத்தவே இல்லை என்ற கோபம் தான் அவருக்கு. ஆக இந்த இரண்டு தலைவர்களும் இப்படி ஒட்டுமொத்த இந்த மக்களுக்காக, யாரும் ஒரு சாதிய
தலைவராகலாம் அவரை நம்ம சித்தரிச்சோம்னா அதை விட ஒரு கேவலம் இல்லை. அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக நம்ம சித்தரிக்கிறோம்னா அது படு மோசமான ஒரு செயலாக இருக்கும் தோழர்களே. அதனால் தொடர்ந்து மக்கள் மன்றம், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த 3 தலைவர்களை நம்மளுடைய முன்னோடிகளாக எடுத்து செல்லும் பொழுது நிறைய பேரோட விவாதிக்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கம்யூனிஸ்டுகள் நம்மோடு இருக்க வேண்டும், பெரியாரிஸ்டுகள் நம்மோடு இருக்க வேண்டும், அம்பேத்கரிஸ்டுகள் இருக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த தோன்றுகின்ற சிறு சிறு முரண்களை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் இவங்க உள்ளார நினைத்தது என்று நாம் கலையும் பொறுப்பு நமக்குள் இருக்கு அப்படின்னு தான் தோணும். தோழர்களே, பெரியாருடைய போராட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது சமீபத்தில் கூட இளையராஜா நடந்த கதையை பார்த்தோம். அர்த்த மண்டபத்தை தாண்டி அவரை தடுக்கிறாங்க. அந்த ஜிஆர் தடுக்கிறாரு. உடனே இவரும் பணிந்து, அதாவது பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் என்ன ஆகுறாரு, ஒரு சுயமரியாதைக்காக அவர் போராடாம அவர் பழக்கத்துக்கு என்ன ஆயிடுறாரு, ஆளாகி நிற்கிறார். இப்போ இது அப்படியே பெரியாரோட பார்க்குறோம். பெரியார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கல. இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கு. நாங்கள் கருவறைக்குள் நுழைவோம், கற்பகிரக நுழைவு போராட்டம் தான் சொன்னாரே தவிர அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னுலாம் இந்த மாதிரி இறங்கி வர்றதுக்கு ஒரு துணியே அவரிடம் இருக்காது. எல்லாரும் நாங்கள் நுழைவோம். ஒரு காலத்தில் தெருவிலேயே நடக்கக்கூடாது என்பது தானே வைக்கம் போராட்டம். கேரளாவில் அந்த கோயிலில் சுற்றியே நடக்கக்கூடாது. அடுத்து ஆங்கிலேயர் கோயிலுக்குள் நுழையும் உரிமையை சட்டமாக இயற்றி அந்த உரிமையை அளித்தான். பெரியார் என்ன சொல்றாரு, கோயிலுக்குள்ள விட்ட இந்த ராணிகிட்ட கூட அந்த மாதிரி ஒரு இது வரும். நான் அதெல்லாம் போராட மாட்டேன்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன் அந்த வைக்கம்ல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் உண்மையிலேயே அடுத்த கட்டமாக கருவறைக்குள் நுழையணும். அதை அர்ச்சகராகி அதுக்கப்புறம் அது சிவாச்சாரியாரா இருக்கிறாரா, இப்படியெல்லாம் இந்த விளக்கங்களுக்குள்ள போகாம ஏன் நாம் ஒரு கருவறை நுழைவு போராட்டத்தை சீரியஸா நடத்தக்கூடாது. இங்க திமுக நடந்துச்சு, நடத்தினோன்னு நாங்களும் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஒரு போராட்டத்தை அறிவித்த மறுகணமே ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க இங்க காஞ்சிபுரத்தில் ஃபுல்லா. நாத்திகர்கள் காமாட்சி அம்மன் கோயிலை நாசப்படுத்த வருகிறார்கள், எச்சரிக்கை, பக்தர்களே எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இம்மீடியட்டா ஒரு கவுண்டர் போஸ்டர். அந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் நம்ம போஸ்டரை கிழிப்பாங்க, அது பார்த்துருக்குறோம். கையெழுத்து போஸ்டர்களை மக்கள் மன்றம் எழுதும், உடனடியாக கிழிப்பாங்க. ஆனால் இதுக்கு மாறுபட்டு 4 பெட்டு போஸ்டர் அப்படி ஒட்டியிருந்தாங்க. அப்போ இவர்களுக்கு எது அச்சுறுத்துகிறதோ அதை நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பெரியார் ஓங்கி பார்ப்பனர்களை தனது கைத்தடியால் அடித்தார். அந்த பார்ப்பன கூட்டம் எங்கே போய் ஒளிந்து கொண்டதுன்னு சொல்லுவாங்க, கருவறைக்குள் நுழைந்து கொண்டது. அந்த கருவறைக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். இதுதான் நம் முன் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்றத சொல்லிக்கிட்டு, அதே சமயத்தில் எனக்கு உள்ளூரில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். அது ரவி பாரதி தோழர் சொன்னபடி, அதாவது நாம் கம்யூனிசத்தை கட்டதனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்ற வசனத்தினுடைய அர்த்தம் புரியும். அதாவது ஆட்சி மாறலாம், வேறு அமைச்சர்கள் வரலாம், ஆனால் அதிகார வர்க்கம் என்னவா இருக்குது, அதே தான் இருக்குது. அந்த அதிகார வர்க்கத்திற்குள் RSS எப்படி ஊடுருவி இருக்கு, அதை தான் இன்று முழக்கமிட்டோம். காக்கிக்குள் ஒளிந்திருப்பது காவி கூட்டமடா அப்படின்னு. இது ரொம்ப டீப்பாக அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஆட்சியே மாறினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லா துறையிலும் என்னவா இருக்கிறாங்க, ஊடுருவி இருக்காங்க. புரட்சியாளர் லெனின் சொன்னாரு, புரட்சி என்பது அதிகார மாற்றம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதிகார மாற்றம் அல்ல, அந்த ஸ்டேட் மெஷினரி இருக்கு இல்லையா, அது புறையோடி போய் கிடக்கு, புறையோடி போய் ஊழல், அது இதுன்னு புறையோடி போய் இருக்கின்ற அரசு எந்திரத்தை டிஸ்மேண்டில் பண்ணணும், கழற்றி எரியணுன்ற. அந்த மாதிரி கழற்றி எரிந்தால்தான் நாம் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு வருத்தப்படுறோம் இல்லையா, என்னடா இது காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த ஊரில் பெரியாருக்கு மாலை போட முடியலையே அப்படின்னு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒரு சிறு சிறு விஷயங்களுக்காக உடனடியாக இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு மோசமானதுன்னெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு சொல்பவர்கள் மக்கள் மன்றம் கிடையாது. ஏன்னா அதையும் நாம் சொல்லணும், இது டைவர்ட் பண்ணிடக்கூடாதோன்ற எச்சரிக்கையில் இருந்தோம். நம்மளுடைய கோரிக்கை, நம்ம டிமாண்ட் என்ன,
அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே பதவி விலகுதான் நம்மளுடைய டிமாண்டு. இன்னைக்கு நேற்று இரவு நடந்த விஷயத்துக்காக நாங்கள் கொஞ்சம் ரொம்ப என்னவா இருந்தோம்னா, அதாவது உணர்ச்சி வயப்பட்டிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்னா, இன்னைக்கு டாபிக் டைவர்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு மட்டுமே திட்டி முடிச்சிருப்போம். அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அதற்கு மாற்றா என்ன உடனே தூக்கி அதிமுகவை வச்சிட முடியும்? அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் எல்லாம் நாங்கள் இல்லை தொடர்களே. நான் சொல்வது என்ன அப்படின்னா, அமித்ஷா எப்படிப்பட்டவன் மிக அழகாக இன்னைக்கு காலையிலேருந்து மக்கள் பாவம் டயர்டாக இருப்பாங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ஒரு வகுப்பறை மரியாதை என்னவாயிடுச்சு. தோழர்கள்லாம் வந்தார்கள், எல்லோரும் உரையாற்றினார்கள் சிறப்பாக. அது உண்மையிலே இன்னைக்கு எங்களுக்கு வருத்தம்லாம் இல்லை, ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்போ அருந்ததி ராய் சொன்ன வரிகள் எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணாடி காட்சி கொண்டு வரும். இந்த நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, 2 பேர் இந்த நாட்டை விற்கிறான், 2 பேர் வாங்குறான், அவ்வளோதான். அதை விட சுருக்கமாக எப்படி சொல்றது, மோடியும் அமித்ஷாவும் நாட்டை விற்கிறாங்க. யாரும் அம்பானியும் அதானியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாங்குறாங்க. இதுதான் இந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு அருந்ததி ராய் மிக சுருக்கமாக சொன்னார்கள் தோழர்களே. ஆகவே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். இது இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனநாயகம் என்பது அதில் என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னு அம்பேத்கர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் பெரும்பான்மைவாதிகளின் சர்வதிகாரம் இருப்பதற்கான கூறுகள் இருக்கு, அதனால ஒரு ஆபத்து நிறைந்தது. இப்போ அதுதானே நடக்குது. இந்து பெரும்பான்மைவாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை சர்வதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தை அம்பேத்கர் சுட்டி காட்டினார். பெரியார் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக இந்த பாராளுமன்றத்திலேயோ இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது. அவர் சிம்பிளாக சொன்னார், ஆமாம் இந்த அயோக்கியெல்லாம் இந்த முட்டாள்கள்லாம் சேர்ந்து ஒரு அயோக்கியனை தேர்வு செய்கிறது தான் இந்த ஜனநாயகம் என்று அவர் சொன்னார். தோழர்களே, எங்கள் மக்கள் மன்றத்தினுடைய ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பெரியாரிடம் இருந்து ஜீவா, சிங்காரவேலர் ஆகிய தோழர்கள் விலகிய உண்மையிலேயே ஒரு வருத்தம் தான். அந்த தோழர்கள் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்பது அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது. நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறோம், சுயமரியாதை இயக்கமாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் ஒரு வர்க்க அமைப்பாக நாம் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சங்கத்தை நம்ம ஆஃப்டர் ஒரு என்ன பண்ண முடியல, பதிவு பண்ண முடியல. அங்கீகாரம் என்பது 2, பதிவு கூட பண்ண முடியல. இன்னைக்கு கார்பரேட் கொடுத்த அழுத்தத்திற்கு முதல்வர் திடீர்னு 12 மணி நேரம் வேலைன்னொன்னு, இப்போ இது இவங்க ரத்தத்திலே ஊறலையா? நமக்கெல்லாம் கொதித்து வருது கோவம். அப்போ எப்படி இவர்கள் இதை அனுமதித்து அதுக்கப்புறம் அதை நம்ம பேசி மாற்றினதெல்லாம், அப்போ இவர்களிடம் சுயமரியாதை போன்ற விஷயங்கள் உள்ள போன மாதிரி வர்க்க ரீதியான போராட்டங்கள், இது கார்பரேட் எதிர்ப்பு, இது எவ்வளவு அத்தியாவசியமானது இந்த காலத்தில். நாம் இடஒதுக்கீடு தான் சமூக நீதியின் முக்கியமான விஷயம்னு பார்க்குறோம். அந்த இடஒதுக்கீடு எல்லாம் தனியார் மயமாயிடுச்சுன்னா எங்கே கிடைக்கும் இடஒதுக்கீடு? அப்போ அது வெற்று பேச்சாக போயிடும். இன்னைக்கு லேட்ரல் என்ட்ரின்னு நிறுத்துறோம், பக்கவாட்டில் நுழைவது. நீ யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் வைக்கிறோம். அப்போ முறைப்படி படிச்சுட்டு வந்தவனெல்லாம் விட்டுட்டு இவன் பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய சிஇஓ எடுத்து உள்ள ஜாயிண்ட் செக்ரட்டரியாக விடுறான்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசம். அப்போ நான் இடஒதுக்கீடு அது இதுன்னு பேசுறதெல்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் வெற்றாக போயிடும் தோழர்களே. ஆகையால் நாம் இந்த நேரத்தில் எல்லோரும் கை கோர்க்க வேண்டும். கை கோர்த்து ஒவ்வொருவரிடம் இருக்கும் அழுத்தமான பாசிட்டிவான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். சமூக நீதி எப்படியோ அது போன்று நமக்கு எதுவும் தேவை. வர்க்க போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள்கிட்ட என்னத்தை போய் பேசுறது? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்பணும்னு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை இந்த மத கலவரங்களில் இந்த பாஜக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது தோழர்களே. ஆகையால் இந்த ஜிஎஸ்டி கொடுமை, எல்லா கொடுமைகளுக்கும் ராகுல் காந்தி அழகாக நியூயார்க்லேயே சொன்னார். அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நடக்கணும், வெறும் சர்வீஸ் மட்டும் நடக்கக்கூடாது, வெறும் அசம்பிளி மட்டும் நடக்கக்கூடாது, மேனுஃபேக்சரிங் நடக்கணும். அதற்குரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் தோழர்களே. ஆகையால் நான் என்னுடைய ஆதங்கங்களை கொட்டியிருக்கிற தோழர்களே. ஆக மொத்தம் நாங்கள் என்றும் சேர்ந்து பயணிக்க தான் ஆசைப்படுகிறோம். எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.